ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் காம்போ தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் கெஸ்ட்டு வரும்போதோ இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் டைம்லேயோ ரொம்பவே ஈஸியாக ஃபாஸ்ட்டாக 40 நிமிஷத்தில் ரெடி பண்ணுற மாதிரியான ஸ்நாக்ஸ் காம்போ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். நல்ல சுட சுட அல்வா மாதிரியான கேசரி, நல்ல மொறுன்னு ஒரு காரசாரமான வாழைக்காய் பஜ்ஜி, எல்லா காய்கறிகளும் சேர்த்த ஒரு சேமியா புலாவ், கொஞ்சம் கூட காரம் இல்லாத நல்ல ஒரு ஒயிட் தேங்காய் சட்னி, நல்ல ஒரு காரசாரமான பஜ்ஜி கூட கொஞ்சம் கூட காரம் இல்லாத தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து சேமியா புலாவுக்கும் தேங்காய் சட்னி ரொம்பவே மேட்சிங்காக இருக்கும். நல்லா இன்றைக்கி காலையில் நம்ம கேசரி பண்ணால் கூட சாயந்தரம் வரைக்கும் அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்க மாதிரியான கேசரி தாங்க இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். வாங்க நம்ம இந்த வீடியோ ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ பார்க்கலாம். நம்ம சேனலில் முதன்முறையை பார்த்தா மறக்காமல் நம்மளோட விகாசம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம கேசரி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ரவா வறுத்துக்கலாங்க. நான் வீட்டிலே தான் இன்றைக்கி நெய்லாம் காய்ச்சி ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு பேன் எடுத்து வச்சுட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கிறேங்க. இது பார்த்திங்கன்னா 225 கிராம் அளவுக்கு வரும். நல்லா அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்கோங்க. ரவையெல்லாம் நமக்கு நல்லா உதிரியாக பொரிஞ்சு தனித்தனியாக வரணும். அந்த வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். நல்லா கைவிடாமல் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கேசரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அல்வா செய்கிறத விட இந்த கேசரியே டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம ரவா நல்லா வறுக்கும் போது கொலகொலப்பு தன்மையெல்லாம் இல்லாமலும் இருக்கும். இந்த மாதிரி நல்லாவே பொரிஞ்சிருச்சுங்க. ரவா நல்லா பாருங்கள், நம்ம முன்னாடி ரவா இருக்கிற நிறத்துக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வெள்ளை நிறத்தில் நல்லா நிறம் மாறி வந்துருச்சு. இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும், தனித்தனியாக இருக்கணும். ரவா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ரவா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அதே பேனில் வைக்காதீங்க, இல்லைன்னா நிறம் மாறிடும். ரவா இன்னமும் ரோஸ்ட் ஆகிடும். அதனால் டக்குன்னு ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். அதே பேன்லையே நம்ம கேசரி கலரத்துக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து இது 2வது கப் அளவு தண்ணி. அடுத்து 3வது கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 1 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. நான் இன்றைக்கி கேசரி கலருக்கு பதில் இன்றைக்கி நான் அல்வா கலர் தாங்க சேர்த்துக்க போகிறேன். 1/8 டீஸ்பூன் இருக்குல்ல, அதில் ஒரு சின்ன டீஸ்பூன் மட்டும் அல்வா கலர் சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க. கட்டிகள் பிடிக்காமல் நல்லா கலந்துக்கோங்க. நமக்கு ரவா இதுலேயே நல்லா வெந்து வரணும், நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணோன்னா நமக்கு ரவா நல்லா வெந்து சாஃப்டாக வந்துடும். இந்த மாதிரி ரவா நல்லா வெந்து சாஃப்டாகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிட்டு தாங்க ஜீனி சேர்த்துக்கணும். மெஷரிங் கப்பில் முதல்ல 1 கப் அளவு ஜீனி சேர்த்துக்கிறேன். திரும்ப ஒரு 1/4 கப் அளவு ஜீனி சேர்த்துக்கலாம். மொத்தத்துக்கு 1/4 கப் அளவு நான் ஜீனி சேர்த்துக்கிறேங்க. ஜீனி சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா கட்டிகள் பிடிக்கும். அதனால் டக்குன்னு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக கலந்து விட்டுக்கோங்க. நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஜீனி போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப தளன்னு தண்ணியாக மாறிடும். அதுக்காக தான் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜீனி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஜீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ரவையும் சர்க்கரையும் சேர்ந்து இந்த அளவுக்கு நல்லா வெந்து சூப்பராக நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், ஒரு 5லேருந்து 6 ஏலக்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீனி சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி தாங்க வச்சுருக்கோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்னொரு பேன் எடுத்துகிட்டு நம்ம முந்திரி பருப்பு தாளிச்சுக்கலாம். ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம் தாங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். நம்ம ஹை ஃப்ளேமில் நெய் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது ஒரு மாதிரி புகைச்சல் வாசனை வந்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு முந்திரி பருப்பு இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம ரெடி பண்ண கேசரி மேலே நெய் முந்திரி பருப்பு அப்படியே சேர்த்துடலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சுட சுட இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாங்க. முந்திரி பருப்பு நெய் சேர்த்துட்டேன். இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சுட சுட நல்ல ஒரு அல்வா மாதிரியான கேசரி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெய் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நமக்கு அடுப்பில் வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம ஜீனி போட்டு அடுப்பில் போட்டு நம்ம கலர வேண்டாம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா மெத்துன்னு வந்திருக்கு பாருங்கள். அப்படியே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் மூடி போட்டு மூடக்கூடாது. மூடி போட்டு மூடினோன்னா தண்ணி நம்ம வேர்வை தண்ணி பட்டு கேசரி வீணாயிடும். அதனால் ஓரளவுக்கு லைட்டாக பாதி அளவுக்கு மூடி போட்டு அந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. நமக்கு நல்ல சுட சுட அல்வா மாதிரியான கேசரி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி சூப்பராக ரெடி பண்ணிடலாம். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம காலையில் இந்த கேசரி ரெடி பண்ணோன்னா சாயந்தரம் வரைக்கும் நமக்கு அப்படியே தாங்க இருக்கும். இனிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கரெக்டாக பேலன்ஸ்டாக ரொம்பவே சரியாக இருக்குது. நான் இன்றைக்கி வீட்டிலே தாங்க நெய் நான் ரெடி பண்ணிவிட்டு நல்லா வடிகட்டிட்டு ஒரு பாட்டில் எடுத்து வச்சுட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சேமியா புலாவுக்கு தான் இப்போ நம்ம சேமியா வறுக்க போகிறோம். இந்த மாதிரி வெறுமிசலி சேமியா, இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான சேமியா வறுத்து பாருங்கள், அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு நூடுல்ஸ் மாதிரியும் இருக்கும், சேமியா உடஞ்சி போகாமலும் இருக்கும். ஒரு அடுப்பில் பேன் வச்சுட்டாங்க. முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கலாம். இது மொத்தத்துக்கு பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு வரும். சேமியாவோட அளவு பார்த்திங்கன்னா 200 கிராம். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம சேமியா நல்லா வறுத்துக்கலாம். நமக்கு நல்ல நிறம் மாறி ரோஸ்ட்டாக மாறணுங்க. அப்படி மாறும்போது நமக்கு சேமியாவில் இருக்கக்கூடிய கொலகொலப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் இருக்கும். நல்லா உதிரியாக இருக்கும். பார்க்கறதுக்கு நூடுல்ஸ் மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு கைவிடாமல் வறுத்துக்கலாம். எனக்கு இந்த சேமியா வறுக்கிறதுக்கான நேரம் பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 நிமிஷம் நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துருக்கேங்க. இன்னும் நல்லா நிறம் மாறணும். ஒரு 60% நமக்கு வறுபட்டுருக்கு. திரும்ப நமக்கு நல்ல நிறம் மாறணுங்க. எல்லா சேமியாவும் ஒரே மாதிரி நிறத்தில் மாறி வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி ரோஸ்ட்டாக மாறிடுச்சு. மாறினதுக்கப்புறம் வேறு ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம ஆற வச்சிடலாம். இதுக்கு காய்கறி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேரட், ஒரு 4 பீன்ஸ், ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, குடமிளகா எல்லாமே சேர்த்துக்கலாங்க. எல்லாமே நம்மளோட விருப்பம்தான். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு கேரட் போதும். ஒரே ஒரு கேரட் தாங்க எடுத்துருக்கேன். இந்த மாதிரி தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு 4 பீன்ஸ் மட்டும் நல்லா அலம்பிட்டு இந்த மாதிரி சின்ன துண்டுகளை அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு உருளைக்கிழங்கு பிடிக்குன்னா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். குடமிளகா வேணால் குடமிளகா கூட சேர்த்துக்கலாம். ஒரு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு சின்ன பிரியாணி இலை எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு நல்லா வதங்கணும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கிறேங்க. நம்ம நெய் சேர்த்து நம்ம செய்யும்போது சேமியா புலாவ் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல நம்ம சேர்த்துக்கணும், நான் மறந்துட்டேன். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்ல நிறம் மாறி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 50% நமக்கு நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்த காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேங்க. கட் பண்ணாமல் ஓரளவுக்கு நீளமாக கீரி சேர்த்துருக்குறேன். இது கொஞ்சம் மைல்டாக சின்னதாக ஒரு காரம் இருக்கும். அதனால் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா ஒரு 2 மிளகாய் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு கேரட், மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு கேரட்டும் பீன்ஸும் சேர்த்துக்கிறேன். நம்ம இது லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கூட நம்ம பசங்களுக்கு கொடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள்,
மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, குடமிளகா இல்லைனா ஒரு உருளைக்கிழங்கு எல்லாமே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கறி மசால் தூள் பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நமக்கு பச்சை மிளகா காரமும் கறி மசால் தூள் மட்டும்தாங்க, தனியாக மிளகாத்தூள்லாம் எதுவும் கிடையாது. காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொடியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 1 கப் சேமியாவுக்கு பார்த்திங்கன்னா 2 கப் அளவு தண்ணி, மொத்தத்துக்கு இப்போ நான் 2 கப் அளவு சேமியா சேர்த்துருக்கேன். அதுக்கு ஒரு 3.5 கப் அளவுக்கு 3.25 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக உதிரியாக இருக்கணும், அதனால் ஒரு 3.25 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சுட்ருக்கட்டும். இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துருக்கேன். அது வீடியோவில் கட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நமக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச சேமியாவை சேர்த்துக்கலாம். தக்காளி வதக்கக்கூடாது, தக்காளியோட ஜூஸ் மட்டும்தான் இருக்கணும். அதனால் வதக்காமல் தண்ணி கொதிக்கும் போதே நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். இதுக்கு தேவையான உப்பு பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்ல ஒரு கறி மசால் தூள், நல்ல இஞ்சி பூண்டு வாசனை, காய்கறி எல்லாம் சேர்க்கும்போது நமக்கு நல்லா இப்போ கொதிக்கும் போதே ஒரு அளவுக்கு பிரியாணி வாசனை அடிக்குதுங்க. இப்போ நம்ம அப்படியே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இன்னமும் வேகணுங்க. நம்ம ஊற்றிருக்கக்கூடிய தண்ணியோட அளவு ரொம்பவே கரெக்டாக இருக்குது. திரும்ப இன்னும் ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். பாதி அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. மீதி கடைசி ஒரு 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நமக்கு சேமியா புலாவ் நல்லா கமகமன் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக இருக்குது, வாசனையே அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேமியா புலாவ் கூட ஆனியன் ரைத்தா தொட்டு சாப்பிட்லாம், இல்லைனா தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்லாம். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். அடுத்து கொஞ்சமாக வறுத்து வச்ச முந்திரி சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின புதினா, நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்ப உங்களுக்கு நெய் வேணும்னா ஒரு டீஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சுட சுட நல்ல ஒரு கமகமன்னு சேமியா புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம கெஸ்ட்டெல்லாம் வரும்போது இந்த மாதிரி புலாவெலாம் செய்யுங்க, டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படியே நான் மூடி வச்சிடுறேங்க. அவ்வளோதான், நமக்கு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பஜ்ஜிக்கு மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மெஷரிங் கப்பில் நல்லா அழுத்தி தாங்க மாவு எடுத்துருக்கேன். 1 கப் அளவுக்கு நயம் கடலை மாவு, நல்லா சாஃப்டான கடலை மாவு எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, நல்லா நயம் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நயம் அரிசி மாவுனா நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கணும், அவ்வளோதான். காரத்துக்கு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் காரத்துக்காக மட்டும்தான், தனி மிளகாய்த்தூள் மட்டும்தான். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். நம்ம உப்பு, பெருங்காயத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே மாவு எல்லாம் சேர்த்து விஸ்கு வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியான அளவுக்கு இஞ்சி பூண்டு பீஸு சேர்த்துக்கிறேன். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்துருக்கேன். அதில் 3/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. முதல்ல நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில கடலை மாவு நம்ம கரைச்சதுக்கப்புறம் தண்ணி விடும், அதுக்காக ஓரளவுக்கு 1/4 கப் அளவு தண்ணி நான் எடுத்து வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கைவிடாமல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்ம மாவு நம்ம எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பஜ்ஜி நல்லா மொறுன்னு கிடைக்கும், நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். இந்த மாதிரி நமக்கு மாவு நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. மீதி 1/4 கப்பு தண்ணி எனக்கு அப்படியே தாங்க இருக்குது. இப்போ மாவோட பக்குவம் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா பஜ்ஜி மாவு பாருங்கள், நல்லா மினுன்னு இருக்குது. இந்த மாதிரி பக்குவத்தில் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் பஜ்ஜி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஆப்ப சோடாலாம் சேர்க்கலைங்க, கடைசி பஜ்ஜி போடும்போது நான் ஆப்ப சோடா சேர்த்துக்குவேன். இந்த மாதிரி ஒரு கரண்டியில் மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி கோடு போட்டு பாருங்கள், இதான் திக்னஸ் நமக்கு. பஜ்ஜி மாவு அப்படியே இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்கெலாம் நம்ம தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய், 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 2 பல் பூண்டு, 3 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், அவ்வளோதாங்க. சேர்த்துட்டு உப்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துட்டு பாதி அளவுக்கு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். எனக்கு இன்றைக்கி கெட்டி சட்னியாக தாங்க ரெடி பண்ண போகிறேன், அதனால் கொஞ்சம் திருன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். தண்ணி சட்னியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் நைஸாக அரைச்சிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க.
நம்ம இன்றைக்கி வாழைக்காய் பஜ்ஜி கூட கெட்டி சட்னி தாங்க வச்சு சாப்பிட போகிறோம். அடுத்து தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு தாளிப்பு சேர்த்து ரெடி பண்ணியாச்சு. நமக்கு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆனியன் ஊத்தப்பத்துக்கு கூட குழிப்பணியாரத்துக்கு கூடலாம் அந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம பஜ்ஜி பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஹீட் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு வாழைக்காய் தாங்க எடுத்திருக்கேன். நம்ம கரைச்சிருக்கக்கூடிய மாவோட அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாழைக்காய் தாராளமாக போதும். இந்த வாழைக்காயோட சைடு நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். தோலெல்லாம் சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மேல் பக்கமும் கீழ் பக்கமும் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தோலெல்லாம் சீவி எடுத்துகிட்டு எந்த பக்கம் ஃப்ளாட்டாக இருக்கோ அந்த மாதிரி சீவிக்கோங்க. சீவினிங்கன்னா உங்களுக்கு பஜ்ஜி பார்த்திங்கன்னா நல்லா பீஸ் நல்லா அழகழகாக அகலமாகவும் இருக்கும், நமக்கு நல்லா நீளமாகவும் வரும். இந்த மாதிரி ஒரு வாழைக்காய் சீவிர கட்டையில் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீல வாக்கில் வரும், கொஞ்சம் கூட கட்டாகாமலும் வரும். எனக்கு மொத்தத்துக்கு பார்த்திங்கன்னா 15 பீஸ் அளவு நான் சீவி எடுத்துருக்கேங்க. மொத்தத்துக்கு 15 பீஸ் எனக்கு வந்திருக்கு. ஒரு வாழைக்காய்க்கு 15 பீஸ் அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட கட்டாகலை, ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்ச பஜ்ஜி மாவு பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. ஒரு 1/8 டீஸ்பூனில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஆப்பா சோடா சேர்த்துக்கலாம். ஆப்பா சோடா நம்ம எப்போ பஜ்ஜி போடுறோமோ அந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. நம்ம முன்னாடியே ஆப்பா சோடா போட்டோன்னா பஜ்ஜி பார்த்திங்கன்னா எண்ணெய் குடிக்கும். அதனால் நான் கடைசியாக எந்த ஸ்டேஜில் பஜ்ஜி போடுறனோ அந்த சமயம் மட்டும்தாங்க நான் ஆப்பா சோடா சேர்த்துக்குவேன். என்னோடய பஜ்ஜி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டம்ளர் டிப் யூஸ் பண்ணலாம். நம்ம கரைச்சி வச்ச மாவை ஒரு பெரிய டம்ளரில் சேர்த்துட்டு நம்ம அப்படியே வாழைக்காயை டிப் பண்ணி போட வேண்டியதாங்க. சைடில் கொஞ்சம் கூட மாவு சிந்தாது, சின்ன சின்ன டாட்டு விழுகாது. பஜ்ஜி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சான்னு பார்ப்போம். ஒரு சின்ன டாட் கடலை மாவு போட்டு பார்க்குறேன். நல்லா எலும்பி மேலே வந்துருச்சுங்க. நமக்கு எண்ணெயோட சூடு ரொம்பவே கரெக்டாக இருக்குது. இப்போ வாழைக்காய் எடுத்துக்கோங்க, அப்படியே மாவுக்குள்ளே முக்கிட்டு அப்படியே டிப் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஹீட்டில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பஜ்ஜி போட வேண்டியதாங்க. கடன் 5 நிமிஷத்தில் நம்ம எல்லா பஜ்ஜியும் பொரிச்சே எடுத்துடலாம். நான் வச்சுருக்கக்கூடிய எண்ணெயோட அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 பஜ்ஜி போட்டிருக்கேங்க. ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கரண்டி வச்சு திருப்பி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா புசுன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமலும் வரும். அவ்வளோதாங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. வாழைக்காய் பஜ்ஜி பாருங்கள் எந்த அளவுக்கு மேலே நல்லா மினி ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். நம்ம மாவு எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பஜ்ஜி பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே சூப்பராக வரும். அடுத்த பேட்சும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம கிண்ணத்துலேயே மாவு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் பஜ்ஜி போட்டு காமிக்கிறேன். வாழைக்காய் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு தடவை மாவில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம போட வேண்டியதாங்க. எண்ணெய் மட்டும் நல்லா ஹீட்டாக இருக்கணும். பஜ்ஜி போடும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. பஜ்ஜி பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா நமக்கு சுட நல்ல ஒரு காரசாரமான வாழைக்காய் பஜ்ஜி அட்டகாசமாக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த மாவோட அளவுக்கு பார்த்திங்கன்னா மொத்தத்துக்கு ஒரு 15 பஜ்ஜி எனக்கு ரெடியாக இருக்குங்க. நான் எல்லா பஜ்ஜியும் நான் பொரித்து எடுத்துட்டேன். அடுத்து நம்ம சேமியா புலாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சுக்கோங்க. பிழியும் போது நமக்கு சின்னதாக ஒரு புளிப்பு டேஸ்ட்டோட காரம்லாம் சேர்ந்து ரொம்பவே மைல்டாக டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சூடாக இருக்கும் போதே நம்ம புழிஞ்சிக்கலாம், எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கலாம். வாங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா சுட அல்வா மாதிரியான கேசரி, நல்லா மொறுனுக்கு ஒரு காரசாரமான பஜ்ஜி, எல்லா வெஜிடபிள்ஸும் எல்லா காய்கறியும் சேர்த்த சேமியா புலாவ், நல்ல ஒரு ஒயிட் தேங்காய் சட்னி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க நம்ம கேசரி ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மெத்துன்னு இருக்குது பாருங்கள். உண்மையாகவே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமான இனிப்பு இல்லை, சாப்பிட்ற அளவுக்கு இனிப்பு ரொம்பவே கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி கேசரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பஜ்ஜி பாருங்கள், பஜ்ஜி உடச்சி காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வெந்து வாழைக்காலாம் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள்.
இந்த மாதிரி பஜ்ஜிக்கு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் சட்னி ரொம்பவே மேட்சிங்காக இருக்குது. பஜ்ஜிக்கும் சட்னிக்கும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த புலாவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிட்லாம். இருந்தாலும் நம்ம தேங்காய் சட்னியோட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லெமன் எல்லாம் புளிஞ்சிருக்கிறதுனால சின்ன ஒரு புளிப்பு டேஸ்ட்டோட மைல்டான காரத்தோட செமியா புலாவ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்னோடய ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டு கொடுங்க. உங்களுடைய கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய விகாசமில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.